முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கேமரா, குறைந்தபட்சம் ஒரு 1000 டிவி சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்யறது அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். இது காவல்துறையின் தவறு, இது அரசின் தவறு, இது செந்தில் பாலாஜியின் தவறு, இது அந்த அமைச்சரின் தவறு, இது திமுகவின் தவறு. குண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, குழி இருந்துச்சு. கான்ஸ்பிரசி தியரி பேசலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தாவேக்காங்கிற கட்சியில நல்ல எவனாவது ஒருத்தன் சொல்லு சொல்லு. சரியாக 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குவாரா? உங்க மனசாட்சி ஒண்ணு இல்ல. எங்க சொல்றான் விஜய கேள்வி கேட்டா சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம், இடும்போனம் கார்த்திக்கு 50 லட்சம், சீமானுக்கு 10 கோடி. சரி, நாங்கள் விஜய பத்தி கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக பணந்தது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணந்ததா? இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணந்ததா? வேல்முருகன் பேசுறாரு, அவருக்கும் திமுக பணந்ததா? எப்படா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற இந்த கூட்டம். உண்மையிலே தம்பி கார்த்தி சொன்னது போல நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு திமுக ஆதரிக்கணும், செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும், காவல்துறை ஆதரிக்கணும். இல்ல, நான் காவல்துறையை உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேன். இந்த கூட்டத்தில் கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். 41 சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோழை போல, பச்சை போல, கோழை போல அந்த பச்சை கோலை விஜயை எஃப்ஐஆர் கூட சேர்க்காத கரூர் காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மீம் போட்டதற்காக பறந்து போய் தர்மபுரிய காலையில் தம்பியை கைது பண்ண காவல்துறை, காவிரி போராட்டத்திலே பங்கேற்றதற்காக என் தம்பி இடமாறும் கார்த்திக் மீது குண்டர் சட்டம் போட்ட காவல்துறை, பாக்ஸ்கான் பெண் ஊழியருக்காக பேசியிருக்காங்க என் மீது குண்டர் சட்டம் போட்ட இந்த காவல்துறை, இதே கரூர்ல செந்தில் பாலாஜி குறித்து பேசியிருக்காங்க என் மீது கரூர் சைபர் கிரைமில் வழக்கு போட்ட இந்த காவல்துறை. 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களில் அறிவித்துவிட்டு கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானந்த தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து விட்டு 12 மணில இருந்து பெண்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடி செந்தில் பாலாஜி விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று 8 மணிக்கு கூட்ட முடியுது. 8:10 விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு? 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா 31 பேர் இறந்துட்டாங்க, என்ன சொல்றீங்க? ஓடுறாரு. சென்னை வானொலியத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடுறாரு. 4 நாள் கழிச்சு காணொளி வெளியிட்டு நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன், சிஎம் சார் என்னை பழிவாங்க, என்னைய பழிவாங்க, எங்க ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன், உன்னால முடிஞ்ச என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். ஏன் வரல? இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுல இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான். எங்க வருவ? எதுக்கு நீங்க விஜயை எதிர்த்து பேசுவதா அரசியலா? தமிழக சிலம்பல் விஜய் எடுத்து பேச ஆமாடா, இந்த அண்ணாத்த போயில ஒழிச்சு கட்டுவதா எங்க ஒரே அரசியல்.